வணக்கம். இந்த ஸ்பெஷலான எக்ஸ்பிளைனருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம தென்னிந்தியாவோட ரொம்ப ஆழமான பண்பாட்டு வேர்களை தேடி ஒரு சூப்பரான பயணம் போக போறோம். பண்டைய காலகட்டத்துல இருந்த போர் வரலாற்றையும் நவீன காலகட்டத்துல இருக்கிற சமூக அரசியல் இலக்கியங்களையும் இணைக்கிற ஒரு அற்புதமான தேடல் இது. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா உள்ள போலாம் வாங்க. இந்த 2000 ஆண்டுகால வரலாற்று பாய்ச்சல நற்றிணையில வர்ற இந்த ஒரு ஆழமான சங்க பாடலோட தொடங்குறது ரொம்பவே கரெக்டா இருக்கும். ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொன்று நாளாய் வெய்ய கூற்றுவன் வெகுண்டிடில் என்றே. இந்த வரிகள் வாழ்க்கை அப்புறம் மரணம் பத்தி பண்டைய தமிழர்கள் எவ்வளவு ஆழமா யோசிச்சிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. நம்மளோட இன்றைய தேடலுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்னைக்கு நாம டிராவல் பண்ண போற பாதையோட ஷார்ட் மேப் இதான். முதல்ல பண்டைய சங்க காலம், அப்புறம் செங்கணான் வரலாறு, அதன்பின் மலரிலக்கிய மரபு, ஃபைனலா லட்சியவாதத்துக்கும் சமூக யதார்த்தவாதத்துக்கும் உள்ள விவாதம். அவ்வளோதான். பண்டைய கால மன்னர்களுக்கும் நம்ம 20ஆம் நூற்றாண்டு நாவல்களுக்கும் உள்ளண்டு சீக்ரெட் கனெக்ஷனை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பகுதி 1, சங்க காலம். முதல்ல நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போய் அந்த பிரம்மாண்டமான செல்வச் செழிப்பான காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மேலோட்டமா பாத்திரலாம். சங்க காலம்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது யாரு? கரெக்ட், மூவேந்தர்கள் தான். அன்றைய அரசியல் கட்டமைப்பு இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களை மையமா வச்சுதான் இயங்குச்சு. வில் சின்னத்தோட சேரர்கள் கரூர தலைநகரா வச்சிருந்தாங்க. புலி சின்னத்தோட சோழர்கள் உறையூர்ல, மீன் சின்னத்தோட பாண்டியர்கள் மதுரையில. இதுதான் அன்றைய மாபெரும் பவர் சென்டர். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த ராஜாக்கள் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவங்களோட பொருளாதாரம். அன்றைய சமூகம் குடி அப்படிங்கிற அமைப்போட அடிப்படையில இயங்குச்சு. உழவு தொழிலும் ரோமானியர்களுடனான மாபெரும் கடல்வழி வணிகமும் பெரிய லெவல்ல செல்வத்தை கொண்டு வந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஸ்ட்ராங்கான பொருளாதாரம் தான் அந்த மூவேந்தர்கள் ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்துச்சு. பகுதி 2, செங்கணான் வரலாறு. இந்த வளமான பின்னணியிலிருந்து வந்த ஒரு சோழ மன்னனை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அவர்தான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மன்னன் கோச்செங்கணான். இதுல இந்த செங்கண் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. செங்கண்ணா சிவந்த கண்கள்னு அர்த்தம். இது சோழ மன்னன் கோச்செங்கணானை குறிக்கிற ஒரு பிரத்யேகமான குறியீடு. பண்டைய தமிழர்களோட வீரம், அவங்களோட விதி, அப்புறம் வெளி உலக அரசியல், இதையெல்லாம் புரிஞ்சுக்க இந்த ஒரு ஒற்றை குறியீடு ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த மன்னனோட பிறப்பே ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சுக்கு இருக்கும்னு வைங்களேன். ஜோதிடப்படி ஒரு சரியான நல்ல நேரத்துல குழந்தை பிறக்கணும்னு சொல்லி அவரோட அம்மா கமலபதி வலியோட தன்னோட பிரசவத்தைய 48 நிமிஷம் தள்ளி போட்டாங்களாம். அதனால அந்த குழந்தை ரொம்ப சிவந்த கண்களோட பிறந்துச்சு. அப்படி பிறந்ததுனாலதான் அவருக்கு செங்கணான் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. இந்த சிவந்த கண் கொண்ட மன்னன் பின்னாடி கழுமலம் அப்படிங்கிற ஒரு கொடூரமான போர்க்களத்துல தன்னோட குதிரைப்படைய வச்சு சேரர்களின் யானைப்படையை எப்படி சாமர்த்தியமா வீழ்த்தி மாபெரும் வெற்றி பெற்றார் தெரியுமா? அது ஒரு தனி சரித்திரம். ஆனா இவரோட வீரத்துக்கு பின்னாடி ஒரு பக்தி கலந்த மறுபிறவி கதையும் இருக்கு. கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். முற்பிறவியில அவர் ஒரு சிலந்தியா இருந்து சிவலிங்கத்தின் மேல சருகுகள் விழாம இருக்க ஒரு வலை பின்னினாராம். அப்போ அங்க வந்த ஒரு யானை சிவலிங்கத்தை நீரூற்றி கழுவுனப்போ அந்த வலை அழிஞ்சிடுச்சு. கோபமடைந்த சிலந்தி யானையோட துதிக்கையில நுழைய கடைசியில ரெண்டும் போராடி இறந்துடுச்சு அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஐதீகம். முற்பிறவியில சிலந்தியா இருந்தப்போ நடந்த அந்த ஆழ்ந்த நினைவுகளோடவே அரசனா பிறந்த கோச்செங்கணான் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட பேரரசு முழுக்க 1 2 இல்ல 70 பிரம்மாண்டமான மாடக்கோயில்களை கட்டினாரு. இது சாதாரண நம்பர் இல்ல, அவரோட அளப்பரிய பக்தியோட உச்சம். ஒரு தனிப்பட்ட நம்பிக்கையும் முற்பிறவில ஏற்பட்ட அந்த ட்ராமாவும் எப்படி சோழ சாம்ராஜ்யத்தோட கட்டிடக்கலையாவே மாறிடுச்சுன்னு பாருங்க. மைண்ட் ப்ளோயிங் இல்ல. இந்த மாடக்கோயில்கள் எல்லாமே ரொம்ப உயரமா குறுகலான அப்புறம் செங்குத்தான படிக்கட்டுகளோட கட்டப்பட்டுச்சு. ஏன் இப்படி கட்டினாரு? எந்த ஒரு யானையும் எக்காரணத்தை கொண்டும் கோயிலோட கருவறைக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான். சரி, இப்ப நம்ம பகுதி 3க்கு போலாம். மலர் இலக்கிய மரபு. அப்படியே ஒரு 1500 வருஷத்தை தாண்டி நேரா 1960களுக்கு, அதாவது 20ஆம் நூற்றாண்டுக்கு வரப்போறோம். நம்மோட 2வது முக்கிய குறியீடான மலர் பத்தி பார்க்க போறோம். செங்கண் அப்படிங்கிறது எப்படி இரத்த களரியான போர்க்களத்தையும் விதியையும் குறிக்குதோ அதே மாதிரி இந்த மலர், அதாவது பூ, எதை குறிக்குதுன்னா நம்மோட சமூக விழிப்புணர்வு, மனித உணர்வுகள், அப்புறம் அறநெறியோட மலர்ச்சியை குறிக்குது. இது சமூகத்தோட அக உலக போராட்டங்களை பிரதிபலிக்கிற ஒரு ஆழமான குறியீடு.
இப்போ பகுதி 4 லட்சியவாதம் மற்றும் சமூக யதார்த்தவாதம். இந்த மலர் அப்படிங்கிற ஒற்றை குறியீடு தமிழ் இலக்கியத்துல எப்படி இரண்டு முற்றிலும் வேறான சிந்தனை பள்ளிகள்ல நடுநிலையா பிரதிபலிக்குதுன்னு நாம பார்க்க போறோம். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, லெஃப்ட் ரைட்னு ரெண்டு அரசியல் துருவங்களும் இந்த மலர் குறியீட்டை அவங்கவங்க பார்வைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் டி. செல்வராஜ் எழுதின மலரும் சருகும் நாவல் மார்க்சிய யதார்த்தவாதத்தையும் ஒடுக்கப்பட்ட விவசாயிகளோட போராட்டத்தையும் பேசுது. இன்னொரு பக்கம் நான் பார்த்தசாரதி எழுதின குறிஞ்சி மலர் நாவல் அறநெறி மற்றும் பண்பாட்டு லட்சியவாதத்தை பேசுது. நான் எந்த பக்கமும் சாயல, ஆனா இந்த ரெண்டுமே நடுநிலையா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பதிவுகள். முதல்ல இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற மார்க்சிய யதார்த்தவாதத்தை கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். மலரும் சருகும் நாவல்ல முத்திர மரக்கால் அப்படிங்கிற ஒரு நிஜமான வரலாற்று போராட்டத்தை பத்தி பதிவு பண்ணியிருக்காங்க. விவசாய துறையில இருந்த சுரண்டல், ஒடுக்குமுறைக்கு உள்ளான மக்களோட உண்மையான வலிகள், இது எல்லாம் அந்த அழுகிய சருகுகளை இந்த நாவல் மிக ஆழமா பதிவு செஞ்சிருக்கு. இது ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி. ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா லட்சியவாத அணுகுமுறை டோட்டலா வேற. குறிஞ்சி மலர் நாவல்ல 12 வருஷத்துக்கு ஒருமுறை மட்டுமே பூக்குற அந்த அபூர்வமான குறிஞ்சி பூவை ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய உறுதியான ரேரான அறநெறிக்கு குறியீடா காட்டியிருக்காங்க. இது 1960களில் இருந்த இளைஞர்களை ரொம்பவே ஈர்த்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியா இருந்துச்சு. ஓகே, நாம இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். அதான் நம்ம ஃபைனல் சம்மரி. செங்கண் அப்படிங்கிறது புறம், அதாவது அதிகார போராட்டங்கள், பாலிடிக்ஸ், வெளி உலகம், அப்புறம் விதி. மலர் அப்படிங்கிறது அகம், அதாவது எத்திக்ஸ், தனி மனித அறம், காதல், சமூக பொறுப்புணர்வு. இது ரெண்டும் சேர்ந்ததுதாங்க நம்மளோட முழுமையான 2000 கால பண்பாட்டு அடையாளம். ரெண்டுமே ஈக்குவலா முக்கியம். முடிவா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்ற சமூக பொருளாதார போராட்டங்கள் நாளைக்கு வரப்போற இலக்கியங்கள்ல எப்படிப்பட்ட மலர்களா விரிய போகுது? இன்னைக்கு நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷனும் நாளைக்கு எப்படி ஒரு ரெக்கார்டா இலக்கிய பதிவா மாறப்போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூலப்பதிவுகளோட இந்த வரலாற்று அலசல் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். ரொம்ப நன்றி.